இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான இஃப்தார் vlog தான் பார்க்கலாமா? எல்லா வருஷமுமே நோம்பில் ஏதாவது ஒரு இஃப்தாருக்காவது நான் பானிபூரி ரெடி பண்ணிடுவேன். ஸோ இன்னைக்கு இதுதான். நாளே கருப்பு கொண்டக்கடலை ஊற போட்டு வச்சுருந்தேன். அது கூட 2 பெரிய உருளைக்கிழங்கும் சேர்த்து முதல்ல வேக போட்டாச்சு. என் பொண்ணுக்கு அந்த ஸ்வீட் சட்னி இருக்கும் இல்லையா, புளி வச்சு பண்ணுறது, அது கண்டிப்பாக வேணும் பானிபூரிக்கு. ஆல்ரெடி புளி பேஸ்ட் வீட்டில் இருந்தது அப்படின்றனால அது கூடவே நாட்டு சக்கரையும் சேர்த்து ஈஸியாக ரெடி பண்ணிட்டேன். ஜஸ்ட் புளி பேஸ்ட்டு நாட்டு சக்கரை மட்டும் சேர்த்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுத்தாச்சு. இந்த பக்கம் உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தேன் இல்லையா, அதுவுமே வெந்து வந்துருச்சு. இது கூட கருப்பு கொண்டக்கடலை சேர்த்துக்கிறேன். நார்மலாக இந்த பானிபூரி மசாலாவுக்கு கருப்பு கொண்டக்கடலை இந்த அளவுக்கு சேர்க்க மாட்டாங்க. பட் பிள்ளைங்களுக்கு பானிபூரினா நல்லா பிடிக்கும். அந்த சாக்கில் கொண்டக்கடலை நிறைய சாப்பிட வச்சிடலான்னு நான் நிறையாவே தான் சேர்த்துக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம், மல்லி இலை, அதுக்கப்புறமா சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருந்தேன். ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் அண்ட் சாட் மசாலா சேர்க்கணும். எங்கிட்ட சாட் மசாலா இல்லை, அதுக்கு பதிலாக சன்னா மசாலா சேர்த்தோம் அப்படின்னாலுமே அதே ஃப்ளேவர் வரும். 1/2 டீஸ்பூன் சன்னா மசாலா கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி மசாலா ரெடி பண்ணியாச்சு. அண்ட் பானி ரெடி பண்ணுறதுக்கு புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய். நான் ஒன்று தான் பச்சை மிளகாய் சேர்த்துருந்தேன், ஏன்னா நோம்பு திறந்தாக்கில் சாப்பிடுவாங்க இல்லையா. ஜஸ்ட் ஒன்று மட்டும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முதல்ல நல்லா பேஸ்ட்டை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நிறைய தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதில் 1 டீஸ்பூன் புளி பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சன்னா மசாலா கூடவே கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. பானி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா மெயினாக பூரி ரெடி பண்ணணும் இல்லையா, ஸோ அதையுமே பொரிச்சு எடுத்துட்டேன். இந்தியாவிலேருந்து வரும்போது இந்த பானிபூரி அப்பளம் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதையும் ரெடி பண்ணிட்டு பானிபூரிக்கு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. கூடவே சிம்பிளாக இன்னொரு ஸ்நாக்ஸ் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது பிரெட் ஆம்லெட் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. இதுக்கு வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, மல்லி இலை, சில்லி பவுடர், உப்பு சேர்த்து முதல்ல நல்லா கலந்து விட்டுட்டேன். இதுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 முட்டை சேர்த்துட்டேன். முட்டை சேர்க்கறதுக்கு முன்னாடியே மசாலா சேர்த்து வெங்காயத்தில் கலந்துட்டோம் அப்படின்னா நல்லாவே எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகி வந்துடும். அங்கங்கே உப்பு மசாலா வந்துட்டு வாயில் தட்டுப்படாது. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு பிரெட் ஆம்லெட் போட்டு அதில் மேலே கொஞ்சமாக கெச்சப், மைனஸ்லாம் போட்டு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சாக்கலே திடீர்னு ஒரு யோசனை, இது எல்லாத்தையும் எடுத்து கொண்டுட்டு போய் வெளியில் வச்சு நோம்பு திறந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்கு பக்கத்தில் மம்சார் பீச் இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்றனால சடனாக பிளான் பண்ணி டக்குன்னு போயாச்சு. ஸோ நாங்கள் போயிருந்தாக்கல நிறைய பேர் இஃப்தாருக்காக அங்கே வந்திருந்தாங்க. நாங்களுமே பாய போட்டு உட்காந்துட்டு சன்செட் பார்த்துட்டு இருந்தோம். செம்ம அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. அண்ட் வாங்க சொல்றதுக்கான டைம் நெருங்கும் போது எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சாச்சு. முதல்ல டேட்ஸ், ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு தான் பானிபூரியில் கை வைக்கணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். ஏன்னா பானிபூரி சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா மற்றது எதையுமே சாப்பிட மாட்டாங்க. அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நோம்பு திறந்துட்டு ரிட்டர்ன் வந்தோம்.